ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் தமிழக பெண்களின் பாதுகாப்பை நடுவண் அரசு உறுதி செய்ய மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். மாணவர் சங்க தேர்தல் நடத்த கோரி சென்னையில் சாலை மறியலில் ஈடுபட்ட மாநில கல்லூரி மாணவர்கள் மீது காவல்துறை தடியடி. பீகாரில் முதல்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு மும்முரம். 10 மணி வரை 20 விழுக்காடு வாக்குகள் பதிவு என தகவல். திருப்பூரில் 2 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 54 வயது முதியவரை கைது செய்தது காவல்துறை. மாகாளய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் பொதுமக்கள் திரண்டதால் போக்குவரத்து பாதிப்பு. திண்டுக்கல் அருகே இருப்பு பாதையில் உருண்டு விழுந்த பாறைகளால் தொடர்வண்டிகள் 4 மணி நேரம் காலதாமதம். திருவள்ளூர் அருகே கைபேசி மாயமானதால் ஏற்பட்ட தகராறில் வடமாநில தொழிலாளி அடித்து கொலை. தேனியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மஞ்சளாறு அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பாகிஸ்தான் அமைச்சரின் விழாவில் பங்கேற்ற பாஜக நிர்வாகி குல்கர்னி மீது சிவசேனா தொண்டர்கள் மை வீசியதால் பரபரப்பு. தீவிரவாதத்தை ஒழிப்பது குறித்து சீனாவில் அந்நாட்டு ராணுவ வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கூட்டு பயிற்சி. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.